நான் எப்போவுமே வந்து ஃபுல் பாடி வார்ம் அப் பண்ணிட்டு தான் வந்து ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். சில பேர் வந்து வார்ம் அப்பே பண்ண மாட்டீங்க. எப்பவும் வந்து வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஜூரிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடியுமே எப்போவுமே வந்து வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வந்து இன்ஜூரிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கவும் முடியும். ரிகவரியும் சீக்கிரமாக நடக்கும். அதனால் எப்போவுமே வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேட் புல் டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது லாஸ்ட் செட்டுன்றதுனால நான் ஐசோமெட்ரிக் வேரியேஷனில் தான் வந்து ஹோல்டு பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்குவீஸ் அண்ட் ட்ராப் பண்ணுவேன். ஐசோமெட்ரிக் ஹோல்டு போடும் போது நல்லாவே வந்து மசில் ஃபீல் ஆகும். நீங்களும் அந்த மாதிரி வந்து ஐசோமெட்ரிக் ஹோல்டில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்லோ அண்ட் ஸ்குவீஸ் பண்ணி மசிலை வந்து டேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து டெட்லிஃப்ட் போயிட்டேன். டெட்லிஃப்ட்டில் வந்து ஆண்டோ வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணார். லாஸ்ட் செட்டுன்றதுனால 1 RM மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் 1 RM மாதிரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து 1 RM மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சீட்டட் ரோஸ் போயிட்டு கிளாஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது திருப்பி வந்து ஆண்டோ வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணான் ஆண்டோ. ஆக்சுவலி ஓவர் வெயிட் போட்டேன் அப்படின்னோடனே சிரிப்பேற்றி விட்டதுனால வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணான். ஓவர் வெயிட் போட்டுறீங்கன்னா எப்போவுமே வந்து ஹெல்ப்புக்கு யாராவது ஸ்பாட்டுக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா போடவே முடியாது, வெயிட் புஷ் பண்ண முடியாது. 5வது வேரியேஷனை வந்து லேட் ரிவர்ஸ் புல் டவுன் போட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஐசோமெட்ரிக்லேயே வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டு இதை முடிச்சுட்டு 6வது வேரியேஷன் வந்து கேபிள் புல் டவுன் போட்டேன். ஐசோமெட்ரிக் ஹோல்டு வச்சு போடும் போது வந்து உங்களோட மசில் வேறு லெவலில் ஒர்க் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து முடியலடான்னு சொல்லும் போது ஆண்டோ புஷ் பண்ணி இன்னொரு 2 கவுண்ட் போட வச்சிட்டான். அதுக்கப்புறம் கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண ஆரம்பித்தேன். மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் பேர் டாங்கி கிங். ஆக்சுவலி வந்து மொபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். இதை முடிச்சுட்டு கோப்ரா ஸ்ட்ரெச், அதுக்கப்புறம் கேட் கேமல் போஸ் எல்லாமே வந்து பொறுமையாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெல்விக் பிரிட்ஜ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி ஹிப்பை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அப்படியே ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பட்டர்ஃப்ளையில் முடிச்சிட்டேன். பட்டர்ஃப்ளை வந்து ஒரு நல்ல அடக்டார் ஸ்ட்ரெச்சும் அப்டக்டாரும் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல் பாடியும் வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு கிளாஸை மொத்தமாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும், ஃபுல் பாடியும் வந்து ரிலீஃப் ஆன மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து லெக்கை வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு குவாட்ரிசெப்ஸ் வந்து ஃபுல் ஃப்ரீ பண்ணிவிட்டு